ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 5 அப்பளை எடுத்துருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்பளை எடுத்துக்கலாம். இல்லை இதை விட சின்ன சைஸாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண போகிறோம். ஸோ எந்த சைஸில் அப்பளை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் அப்பளை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அப்பளம் பொரிக்கிற கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா, அது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் வச்சு லைட்டாக அதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்து முடிஞ்சளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ அதோடைய ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதோடைய ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் பதிலாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4-5 காஞ்ச மிளகாய் லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி விட்டு எடுத்து உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நார்மலாக அப்பளம் நம்ம அப்படியே ரசத்தோடு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரச சாதம் மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.